ஐயனார் துணை சரியல்ல டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட பைக்கில் வந்துட்டு இருக்கிற போது நாளைக்கு நம்ம இதே மாதிரி ட்ராவல் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாளைக்கா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, நாளைக்கு கோர்ட்டில் என்ன திருப்ப வரப்போகுதுன்னு தெரியல, கவுன்சிலிங்கும் வேண்டாம், நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வேற சொல்ல போகிறாங்க. ஒருவேளை எனக்கு சோழனோட வாழ விருப்பம்னு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா டிவோர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி நம்ம உண்மையான புருஷன் முன்னாட்டியை கூட மாறிடலாம்ல. ஏற்கனவே நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கன்னே கூட நமக்கு தெரியல. ஏன்னா ஊர் உலகத்துக்கு நீங்கள் என்னோட பொண்டாட்டி, நான் உங்களுடைய புருஷன். ஆனால் இப்போ கோர்ட்டு மூலிமா அது உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது? நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, கண்ணாடி மாதிரி உடஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நீங்களும் நானும் புருஷன் முன்னாட்டின்னு கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா அவ்வளோதான், என் தலைகாலே கால் தலையிலே நிற்கவே நிற்காது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். எனக்காக ஒருத்தி வீட்டில் காத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடிட்டு இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா எதுவும் எல்லாமே தெரிஞ்சும் எதுவுமே காட்டிக்காமல் சோழன் கூட பைக்கில் வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம வானத்தையை நினச்சி பாண்டி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. சேரை நேர்ந்துட்டு தோசை ஊற்றி நடக்கடலை சட்னி செஞ்சுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பரவாயில்லன்னு நீங்கள் எது செஞ்சாலே சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சோழனுக்கும் பல்லவனுக்கும் என்ன வேணும்னே தெரியல. நம்ம ஏதாவது செஞ்சால் இது வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்ன கொடுத்தாலையும் சாப்பிட்டப்ப நான் போய் உங்ககிட்ட கேட்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னப்பா 2 பேர் வெளியில் போயிட்டு வரீங்களா? நாளைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போகுதுன்னு, அதனால் ஜட்ஜ் கூப்பிட்டு பேசலான்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு மேலே கவுன்சிலிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, நாளையோட ஜட்ஜ்மெண்ட் வந்துடுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சோழன் கிட்ட நம்ம சேரனெல்லாம் இருந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா மட்டும் நாளைக்கு கோர்ட்டுக்கு சோழனோட வாழ விருப்பம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் பறந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா என்ன முடிவில் இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. உனக்கு எதானா ஒன்றுனா அவங்க முன்னாடி நிற்கிறாங்க, அவங்களுக்கு எதானா ஒன்றுனா நீ போய் முன்னாடி நிற்கிற, இதுக்கு நடுவில் அவங்க எப்படி உன்னை வேண்டான்னு சொல்லுவாங்க. நீ ஓவராக திங்க் பண்ணுறேன்னு நான் நினச்சிட்ருக்கேன். தயவு செஞ்சு இனிமேல் அதை விட்டுரு. அவங்க எப்போவுமே உனக்கானவங்களே இருப்பாங்க. எனக்கு என்னமோ நாளைக்கு அவங்க டிவோர்ஸ் வேண்டான்னு தான் சொல்லுவாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நான் நிலா கிட்டே எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன் தெரியுமா? நிலா வாயை தொடர்ந்தே பதில் பேச மாட்டேங்குது. ஒருவேளை அவங்களோட முடிவை அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? உன் காலு தரையிலேயே நிற்கவே நிற்காது, ஓவராக ஆட்டம் போடுவ. அதனால தான் அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் ரொம்ப பசிக்குதுன்னு, அவ்வளோதான்டா தோசை ஊற்ற போகிறேன், வேர்க்கடல் சட்னி தான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும்தானா? கார சட்னி இல்லையா? அதுவும் தானே, செஞ்சிடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியங்கூட போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு சோழன் பேசிகிட்டு இருந்த வார்த்தையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்களும் நானும் புருஷன் முன்னாடினா நான் இவ்வளோ சந்தோஷப்படுவோன்னு தெரியுமா? நாளைக்கு கோர்ட்டில் மாட்டோம், டிவோர்ஸ் கேஸ் நமக்கு வேண்டாம், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எனக்கான ஒருத்தி வீட்டில் இருப்பான்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்னது இது எல்லாத்தையும் ரொம்பவே சந்தோஷமாக நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்தையை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டு முன்னாடியே போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன இது, பிளாக் லிஸ்ட்டில் இருந்தும் ஃபோனை நம்பரை கேன்சல் பண்ண மாட்டேன்றா, இங்கே வந்தாலையும் வெளியில் நிற்க மாட்டேன்றா, இவ்வளோ பேசாமல் உள்ளே போய் பேசிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வேணவே வேண்டாம், நம்மளால் மறுபடியும் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிட்டு பாண்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நடேசன் பாண்டி மேலே மோதுறதுக்காக வராங்க. என்னடா பார்த்து வரமாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அவர் வாங்கிட்டு சரக்கு கட்டலில் இருக்கிற பாய் தலகாணி எல்லாத்தையும் வண்டியிலே ஏற்றிக்கிட்டு அங்கேயே சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு நிலா கிட்டே எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்ல வரீங்க, ஆனால் என்னென்ன சொல்ல மாட்டேன்றீங்க, நீங்கள் என்ன கேட்க வரீங்க எனக்கு புரியுதுன்னு. டிவோர்ஸ் கேஸ் விஷயமா தானே, எனக்கே வேண்டான்னு தானே தோணுது, நானும் சோழனோட வாழம் தான் ஆசைப்பட்றேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே
சேருன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.